ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபதாய கௌரபிரசாய பூதலை ஸ்ரீமதி பக்தி பிரமோதி பூரி கோஸ்வாமி நிதி நாம விஞ்ஞான பிரதா ஜென்மனி ஞான வைராகிய தேகாய சாஸ்திர சித்தாந்த சங்கீதி பரிதான சம்சாரி ஜெதிவேஸ்தராய प्रचाराचारकारी जायगा सर्वदा जगत्वीचा कुमारत भवदर्शनदी वैश्वानम सर्वकृते दक्षता परम तदा नमो ओम विष्णुपदाय कृष्ण प्रसाय भूतले श्रीमती भक्ति सिद्धांत सरस्वती दिनामने श्री वैष्णवानवी देवी दयिदाय कृपाप्ति कृष्ण संबंध विज्ञान दायिने प्रभवे नमः. माधुर्योज्वल रूपाणि भक्तिदा गौर करुणा सिद्धि विग्रहाय नमस्ते. नमस्ते गौरवाणी मूर्ति दीनतारिणे रूपाणि गौरताव सिद्धांत द्वंद्वकारिणे नमो गौरव किशोराय साक्षात वैराग्य मूर्ति विप्लांबोचर शंभोदे पदंबुजायिते नमः. नमो भक्ति विनोदाय सच्चिदानंद नामिने गौर शक्ति स्वरूपाय रूपानुगाय गौराविर्भाव भूभे संजन प्रिय गजान श्री जगन्नाथाय नमः. वांछा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. वासुदेव सुदम देवम कंसचानूरमर्दनम देवगी परमानंदम कृष्णं वंदे जगद्गुरुं. गाद्यायिनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोप सुदम देवी पदिंदे गुरुदे नमः. श्रीमद् भागवतम 6வது ஸ்கந்தம் அத்தியாயம் 2 பதம் 11. பாவிகள் பகவான் ஹரியின் புனித நாமத்தை ஒரே ஒரு தடவை ஜபிப்பதால் எவ்வளவு பரிசுத்தம் அடைகின்றார்களோ அவ்வளவு பரிசுத்தத்தை வேத சம்ஸ்காரங்களை பின்பற்றுவதினாலேயோ பிரயாச்சித்தம் செய்வதினாலேயோ அடைவதில்லை. சம்ஸ்கார பிரயாச்சித்தம் ஒருவனை பாவ விளைவுகளிலிருந்து விடுவிக்கும் என்றாலும் இது பக்தி தொண்டை எழுப்புவதில்லை. ஆனால் பகவானின் நாமங்களை ஜபிப்பதானது பாவ விளைவுகளை போக்கி பக்தி தொண்டை எழுப்புவதுடன் பகவானின் புகழ், குணங்கள், விசேஷ பண்புகள், லீலைகள் மற்றும் உபகரணங்களையும் ஒருவனுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. பாவிகள்னா யாரு? பாவிகள் அப்படின்னா யாரு? நம்ம தான் அப்படின்னு அப்படி குருட்டாமுக்களை சொல்லக்கூடாது. நம்மளை நாம பாவிகள்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நம்மளை தவிர பக்தி பாதைக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றதுக்கு வர முடியாதவன், தெரியாதவன், தெரிஞ்சும் அது மேல நம்பிக்கை இல்லாதவன், நம்மளை பார்த்து ஹரே கிருஷ்ணான்னு கூப்பிடுறவன், இல்லை கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன், துஷ்டத்தனத்தில் ஈடுபாடு உள்ளவன், அவங்கள பாவின்னு சொல்லலாமா? அவங்களையும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் குற்றவாளிகள். அப்போ பாவிகள்ங்கிறவங்க யாரு? புண்ணியசாலிகள்ங்கிறவங்க யாரு? புண்ணிய லோகத்துல வசிக்க தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஜீவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்த புண்ணிய லோகத்துல வசிக்கக்கூடிய, புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடிய, புண்ணியத்தை சம்பாதிக்கக்கூடிய அப்படி ஒரு ஜீவர்கள் யாரு அப்படின்னா எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது, தகுதியும் இருக்குது, வழியும் இருக்குது. யாரையுமே புண்ணியத்தை சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆடு மாடு கூட புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கு. ஒரு நாய்க்கு கூட இருக்கு, உரிமை இருக்கு, தகுதி இருக்கு, வழியும் இருக்கு. அது எங்கேயாவது அதோட புண்ணியத்தினால நாய் பிறவி அடையக்கூடிய அளவுக்கு அந்த ஜீவனுக்கு ஒரு பாத்தியதை இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் அது எப்போவுமே கோயில்லையே கிடக்கும்.
அல்லது மடத்துலேயே இருக்கும், அல்லது விவசாய நிலங்கள்லேயே இருக்கும், தோப்புகளில் இருக்கும், புனிதமான இடங்கள்லேயே இருக்கும். அங்கே மனிதனுக்கு நல்ல சேவகமாக, ரொம்ப அன்போட உருத்தோட சேவகமாக விசுவாசமாக இருக்கும். எந்த நேரமும் முழிச்சே படுத்து கிடக்கும். அப்படியே படுத்து கிடந்திருந்தாலும் முழிக்காமல் கொஞ்சம் கண்ணை சந்தாலும் ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட படக்குன்னு முழிச்சு பார்த்து அது என்னன்னு பார்க்கும். தன்னோட குறைப்பு சத்தத்தை கொடுத்து அங்கே இருக்கிற மனிதர்களை கவனத்துக்கு கொண்டு வரும். அப்போ அதுக்கும் புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி எல்லா உயிர்களுக்குமே இருக்குங்கிறது தெள்ள தெளிவு. நம்ம அனுபவத்தில் பார்த்தோம்னா, நான் பார்த்துருக்கிறேன், மனிதர்களுக்கும் உரிமை இருக்கு. அப்போ புண்ணியசாலிகள்னு குறிப்பிட்ட நபர்கள் யாரும் இல்லை. எல்லா ஜீவர்களுமே புண்ணியசாலிகள் தான். சரி, புண்ணியசாலிகள் எல்லா ஜீவர்களும்னா பக்தர்கள் யாரு? அதுவும் அவங்க தான். பாவிகள் யாரு? அதுவும் அவங்க தான். அவங்க தான்னா நாம தான். நம்மள நாம பாவிகள்னு சொல்லிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம், பாவிகள்ங்கிறது ஒருத்தனுடைய பேரோ இல்லை அவனுடைய தன்மையோ கிடையாது. அவரவர் மனோபாவத்தில் செயல்படுற விதத்தில் அவங்க பாவத்தை சம்பாதிக்கலாம் அல்லது புண்ணியத்தை சம்பாதிக்கலாம். இந்த ரெண்டும் சம்பாதிக்கிறதுனால அவங்க பாவியாகவோ புண்ணியசாலிகளாகவோ ஆகிறாங்களே தவிர அந்த பாவமும் புண்ணியமும் அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது. அவங்களுக்குன்னா நமக்கு தான். அவங்களுக்குன்னு சொல்கிறேன், நம்ம யாரா அப்படின்னு கேட்பீங்க. நாம தான். நம்ம உயிர்வாளி தானே. அந்த 84 லட்சத்தில் நாமளும் ஒரு வகையான உயிர்வாளிகள். அதனால இங்கே என்னோட கூற்றில் சொல்லாமல் சுகதேவ கோஸ்வாமி அவங்க சொன்ன கூற்றில் சொல்கிறதுனால அவங்கன்னு சொல்கிறேன். அவங்க நம்மளை சொல்கிறாங்க பாவிகளாகவோ புண்ணியசாலிகளாகவோ இருப்பாங்க. ஆனால் பக்தர்கள் ஆகிறதுங்கிறது இந்த பாவிகளாகவும் ஆகிற மாதிரி புண்ணியசாலிகள் ஆகிற மாதிரி எல்லாம் செயலால் ஆகிறது இல்லை. பக்தர்கள்ங்கிறவங்க யாருன்னா பகவானுடைய தொண்டுக்கு உரியவர்கள். பகவானுடைய தொண்டுக்குரியவர்களாக இருக்கிறவங்க யாரு? அதுக்கும் எல்லா ஜீவர்களுக்குமே உரிமை இருக்குது, தகுதியும் இருக்குது, வழியும் இருக்குது. ஆனால் பாவிகளை போலவோ புண்ணியசாலிகளை போலவோ பக்தர்களை சொல்ல முடியாது. அது செயலால் அவங்க பாவமோ புண்ணியத்தையோ சம்பாதிச்சு அந்த பேரை வாங்கிக்கிறாங்க. பேர் என்ன? அந்த தகுதியை வாங்கிக்கிறாங்க, அந்த அனுபவத்தை வாங்கிக்கிறோம். ஆனால் பக்திங்கிறது பக்தர்கள் ஆகிறதுக்கு அதே மாதிரி உரிமையும் தகுதியும் வழிமுறையும் தெரிஞ்சு அதில் ஈடுபட்டாலும் செயலால் அவன் பக்தன் ஆகிறது இல்லை. அவன் பக்தி தொண்டு ஏற்கனவே ஜீவனுடைய இதயத்தில் ஏற்கனவே இருக்குது. அவன் உண்மையிலேயே பக்திக்கு இறைவன்கிற அந்த பரமாத்மாவுக்கு, தனது எஜமானனுக்கு, தனது விசுவாசம் உள்ள தலைவனுக்கு, தனது விசுவாசம் அன்புக்குரிய நேசத்துக்குரிய தன்னுடைய அன்பனுக்கு, நண்பனுக்கு, கணவனுக்கு, காதலிக்குங்கிற மாதிரி, தன் பிள்ளைகளுக்குங்கிற மாதிரி கிருஷ்ணனுக்கு இந்த ஜீவன் ஏற்கனவே தொண்டாற்ற கடமைப்பட்டவன், உரிமைப்பட்டவன், கடமைப்பட்டவன். அவன் தான் பக்தன். அவன் தன்னுடைய செயலால பக்தன்கிற நிலையிலிருந்து இழிவடைந்து பாவியாகவோ புண்ணியசாலிகளாகவோ ஆகிறதுக்கான செயலை ஈடுபட்டு அதை சம்பாதிச்சுக்கிறான். அப்போ செயலால பாவத்தையும் புண்ணியத்தையும் சம்பாதிக்கிற மாதிரி செயலால பக்தியை சம்பாதிக்கிறது இல்லை. வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? தெரியலன்னா கேளுங்க. பக்தன் பக்தனாவே தான் இருக்கிறான். அவனுக்கு அவன் இதயத்திலிருந்து அவனுடைய உண்மையான சொரூப நிலை அவனுக்கு உணர்த்தப்பட வேண்டும். அதிகப்படியான எண்ணிலடங்காத
நினைவு கெட்டாத காலம் தொட்டே அவன் செயல்களில் ஈடுபட்டு பாவ புண்ணிய சங்கிலியால் பிணைக்கப்பட்டு வெகு தூரம் வந்ததுனால, வெகு தூரம்னா வெகு காலம் கடந்ததுனால, பல்வேறு உலகங்கள்ல, தேவர் உலகங்கள்ல, புண்ணிய உலகங்கள்ல, பாவ உலகங்கள்ல, சொர்க்கம் நரகம்னு கீழ் மேலுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவன் இதயத்துல பூரணமா அடித்தளத்துல இருக்கக்கூடிய அந்த பக்தி தொண்டானது அது விழிப்படையாமலே இருக்குது. அப்போ புண்ணியசாலிகளுக்கு புண்ணியம்தான் சம்பாதிக்க கிடைக்கும், வாய்ப்பு திரும்ப திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாவத்தின் விளைவாக பாவத்தை செய்யறதுக்கான வாய்ப்புகளே திரும்ப திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவன் சௌக்கியமாக தான் வாழுவான். சௌக்கியம்ங்கிறது என்னது? சௌக்கியம்னு நான் சொல்றதோட அர்த்தம் உண்மையான சௌக்கியம்ங்கிறது வேற, அது தெய்வீகமான நிலை. ஆனால் நமக்கு தெரிஞ்ச சௌக்கியம் அப்படிங்கிறது உடல் ரீதியாக மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் இருக்கிறத சௌக்கியம்னு சொல்லுவோம். வெறும் நமக்கு அறிமுகமானது இந்த உடல் ரீதியான விஷயங்கள்ல மட்டும்தான் சௌக்கியம் அப்படிங்கிறது. யாராவது ஒருத்தர் தேவையான செல்வம் கொடுத்தா சௌக்கியம். அதே மாதிரி வேலை சுலபமாக இருந்து எஜமான அதிகமாக வேலை கொடுக்காம மகிழ்ச்சியாக நம்ம கூட பேசி விளையாண்டு சிரிச்சு இருந்தால் அது சௌக்கியம். எஜமானன்னா என்ன மேலதிகாரியோ இல்லை நம்ம வியாபாரம் பண்ணோம்னா வாடிக்கையாளர்களோ யாராவது ஒருத்தங்க, மாணவர்களாக இருந்தால் ஆசிரியர்களோ, அவங்க தானே எஜமானன்னு சொல்கிறது. அவங்களோட அது ஒரு சௌக்கியம். வீட்டில் மனைவி பிள்ளைகள் நம்மக்கிட்ட பாசமாக இருந்தால் அது ஒரு சௌக்கியம். இப்படி சில சௌக்கியங்கள் நமக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக புலன் ரீதியாக கொஞ்சம் அறிமுகம், அவ்வளவுதான். ஆனால் உண்மையான சௌக்கியம்ங்கிறது என்ன? சௌபாக்கியம், மகாலட்சுமியினுடைய அன்புக்குரியது, கருணைக்குரியது. அறிவுபூர்வமாக நமது புலன்களுக்கும் நமது புத்திக்கும் நமது மனதிற்கும் எட்டாத பகவானை மனதுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு அறிவாலையும் புலன்களாலையும் புத்தியாலையும் வழிபடுறது. தன்னுடைய செயல்களை எல்லாத்துக்கும் பரம சாட்சியாகவும் பரம அனுபவிப்பாளராகவும் எல்லா உயிர்களுக்கும் தந்தையாகவும் நமக்கும் உற்ற நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிற அந்த பரமாத்மா பரம புருஷ பகவான் ஸ்ரீ முழுமுதற் கடவுள் கிருஷ்ணனை புரிஞ்சு தெரிஞ்சு ஈடுபாட்டோட இருக்கிறது சௌபாக்கியம், சௌக்கியம். அதுதான் உண்மையான சௌக்கியம். அந்த சௌக்கியத்தை அடையணும்னா இந்த சௌக்கியமும் வேணும் தான். இந்த சௌக்கியமும் வேணும் தான் சொல்றதை விட இந்த சௌக்கியம்தான் அந்த சௌக்கியத்துக்கு வழிகாட்டுதலா அழைச்சிட்டு போகும். உடல் ரீதியா ஒரு உபத்திரத்துல இருந்தோம், சௌக்கியம் இல்லைன்னா அந்த பரம சௌக்கியத்தை எப்படி அனுபவிக்கிறது? போக முடியாது. அப்போ இந்த அற்பஸ்வற்ப சௌக்கியம் நம்ம அற்பஸ்வற்பமான நமது நிலைக்கு நிறைவானது தான், பூரணமானது தான். அப்போ முழுமையான சௌக்கியம் இந்த உடல் ரீதியா தான் ஆரம்பமாகுது, அப்படிதானே? அப்போ பாவிகள்னு இவங்க பகவான் இப்ப குறிப்பிட்டு சொல்றது நம்மளைத்தான் சொல்றாங்க. ஆனா அந்த பாவிகள் அப்படிங்கிற அந்த நிலை நமக்கு வர்றதுக்கு காரணம் புண்ணியசாலிகள் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு சொல்லலை. புண்ணியசாலிகளுக்கு அப்போ பக்தன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு குறைவா? நிச்சயமா குறைவுதான். அவன் புண்ணியத்தை அனுபவிக்கிறதுனால மேலும் மேலும் புண்ணியத்தை சம்பாதிக்கிற ஈடுபாடு தான் அவனுக்கு வரும். என்ன, அதுதான் இயற்கையும் கூட. இப்போ நாம் இருக்கோம், சௌக்கியமாக இருக்கிறதுல தான் நமக்கு தெரியுது. அந்த சௌக்கியத்திலேயே திளைச்சிட்டு இருந்தோம்னா அதை கடந்து அந்த சௌக்கியத்தினால இன்னும் கொஞ்சம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கான செயல்களுக்கான வழி தான் நமக்கு தெரியுது. அதுக்கு மேலே வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னா அப்படித்தான் இருப்போம். அப்போ மேலும் மேலும் புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிட்டே போகும்போது அவன் இப்படித்தான் இருப்பான். மாமந்திரம் தெரியும், சைதன்ய மகாபிரபு தெரியும், கிருஷ்ணர் தெரியும், சனிக்கிழமை பெருமாள், சனியும் புதனும் பெருமாளை வணங்கணும், நவக்கிரகங்களை வணங்கணும், இப்படி அந்த ஆண்டாள் கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும்,
ஞாயிறு திங்கக்கிழமை நான் சோமவாரம் நான் முருகனையோ சிவபெருமானையோ பார்க்க போகிறேன்னு இப்படி விதவிதமாக கோயில் கோயிலாக கூட அலைவாங்க. ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்லாம் நம்மளை பார்த்து கூப்பிடுவாங்க. இதெல்லாம் இதே பகவான் நாமமும் அந்த மற்ற தெய்வங்களுடைய வழிபாடுகளும் தவறுகளுக்கான பிராயச்சித்தங்களும். பிராயச்சித்தம்னா என்ன அர்த்தம்? தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கறது. அதுக்கு பதிலாக நான் இதை செஞ்சு என்னை தண்டனையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு என்னை நானே வருத்திக்கிறேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறது பிராயச்சித்தம். அப்புறம் சமய சடங்குகளை எல்லாம் சரியாக நிறைவேற்றுறது. 4 கிழமை எல்லாம் பார்த்து சம்ஸ்காரங்கள் அப்படின்னா காரண காரியங்களை கண்டுபிடிச்சி இந்த செயலுக்கு எனக்கு இந்த செயல் வேணும், இந்த செயலால் நான் இந்த விளைவுகளை அடையணும் அப்படின்னு வழிகாட்டி இருக்கிற அந்த சம்பிரதாய முறைகள் எல்லாத்தையுமே அந்த சம்ஸ்காரங்களை பின்பற்றுவது, அதை செயலாற்றுவது இல்லையா? இந்த புனித செயல்களில் ஈடுபடுறது. அது நீராடுறதுலேருந்து தன்னை சுத்தி பண்ணிக்கக்கூடிய எல்லா செயல்களும், தன்னை தூய உடைகள் உடுத்திக்கிறது, பொழுதோட சரியான காலத்தில் மங்கள செயல்களில் ஈடுபடுத்துறதுக்கான காலத்தில் துவாதசி நேரம் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே நீராடி நம்ம துவாதசியை நல்லபடியாக கடைப்பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நந்த மகாராஜா நதியில் இறங்கிட்டார். கிருஷ்ணனுடைய தகப்பனார். ஆனால் அது நதியில் இறங்கி நீராடுவதற்கான சுப வேலை கிடையாது, அசுப வேலை. அப்போ வர்ண உலகத்திலிருந்து வந்தவங்க அவரை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. நதியில் அவர் இறங்கினது குற்றம். ஆனால் உண்மையில் துவாதசி நேரமும் அதே நேரம்தான். அதில் கொஞ்ச நேரம் தான் மிச்சம் இருக்குது. அதனால உடனடியாக நீராடி உடனே துவாதசியை கடைப்பிடிச்சிருவோம் அப்படின்னு ஏகாதசி இருந்ததோட தொடர்ச்சியில் அவர் குறிப்பிட்ட அந்த துவாதசி நேரத்தை மட்டும் கடைப்பிடிச்சிட்டார். அதே நேரம்தான் நீராடுவதற்கு, நதியில் நீராடுவதற்கு அசுப வேலை. தண்ணீரை முகர்ந்து கோழையில் முகர்ந்தோ அல்லது அருவியில் போயோ அது ஓடிக்கிட்டு இருக்கிற இடத்துல கொண்டு போயோ நீராடினோம்னா அது ஒன்றும் பண்ணியிருக்காது. ஓடிட்டு இருக்கிற நதியில் காலை வச்சு தான் இறங்கணும். நதியில் இறங்கி குளிக்கிறதுக்கும் முகர்ந்து தண்ணீரை முகர்ந்து தலைவலியாக ஊற்றி குளிக்கிறதுக்கும் அருவி மாதிரியான இடங்கள்ல குழாயிலையோ, நம்ம இப்போ அருவிக்கெல்லாம் எங்கள் குழந்தைங்களுக்கு அருவின்னா தெரியாது, படத்தில் தான் பார்த்துருக்குங்க, சொல்லி கொடுத்தா தெரியும். ஆனால் வீட்டில் இருக்கிற குழாயில் தான் குளிப்பாங்க. இப்படி குளிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இல்லை, நதியில் இறங்கி நீராடுறது தான் இருக்கிறதுலே புனிதமானது. ஓடுற நதியில் இறங்கி நீராடுவது தான் புனிதமானது. ஆனால் அது அசுப வேலை, அது இறங்கத்தகாத வேலையில் உள்ள காலை வச்சு இறங்கிட முடியாது. அது குறிப்பிட்ட வேலையில் தான் அனுமதி உண்டு. அதனால அவர் கைது செய்யப்படுறார். அது பகவானுடைய லீலை. அதுக்கப்புறம் பகவான் தன் வர்ண உலகத்தில் சகல மரியாதையோடையும் கைதியான தன் தகப்பனை சகல மரியாதையோடையும் பாசத்தோடையும் அழைச்சிட்டு வருவார். அவங்க அந்த வர்ண உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பகவானை பூஜிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை பகவான் உருவாக்கி தந்திருப்பார் அப்படிங்கிறது பின்விளைவுகள். ஆனால் கைது செய்யப்பட்டது அந்த குற்றம் அப்படிங்கிற ஒரு காரணம்தான். குற்றம்ங்கிறத ஒன்றை சுமத்திட்டாங்க பகவான் இவர் மேலே, நந்த மகாராஜா மேலே, பகவானுடைய தகப்பனார் மேலே. அந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளும் நீராடுற நேரத்தில் இருந்து எப்போ வேணாலும் ஏதாவது ஒரு குற்றத்தை செஞ்சுக்கிட்டு இருப்போம். சமைக்கிறோம், தனக்காக உண்பவன் பாவத்தையே உண்ணுகிறான்னு சொல்லியிருக்கிறாரு. சமைக்கும் போதே நமக்கு இன்னென்ன காய்கறிகள், இன்னென்ன பதார்த்தங்கள், இந்த வகையான ஒரு பதார்த்தத்தை இப்படி இவ்வாறாக செய்து நாம் சாப்பிடணுங்கிற எண்ணத்தில் தான் தொடங்குறோம். அப்போவே பாவ செயலுக்கான அந்த மனோபாவம் ஆரம்பமாயிருச்சு. அப்படித்தானே? மசாலா தயாரிக்கணுங்கும் போதே எண்ணத்தில் அந்த சுவையினுடைய அறிமுகம் எண்ணத்தில் இருக்கவும், அதில் மனமும் புலனும் அதுக்கான திட்டத்தோடு தானே இறங்குது. முதல்ல மனசில் ருசிச்சிடுறோம். இப்போ மனதால் நம்ம எதையுமே ருசிக்கலைன்னா உடல் ஒத்துழைப்பு தராது.
தொடர்ந்து புலன் நோக்க பொருட்களையே ஒருவன் தொடர்ந்து நினைத்து கொண்டிருப்பதால் அவன் புலன்கள் வசம் சிக்கிக் கொள்ளுகின்றான் தான் கிருஷ்ணன் சொல்லி இருக்கிறார். அப்ப முதல்ல நினைக்கிறது தான் அந்த புலனுக்கான ஒரு தூண்டுதல். குற்றம் செய்ய வைக்குதுங்கிற அர்த்தத்துல நான் சொல்லல. அனுபவிக்கிற இச்சைங்கிறதுக்கு ஆதாரமே அந்த புலன் உந்துதல் வேணும்னாலே முதல்ல நினைக்கணும். அதை ரசிக்கலைன்னா நீ அதை ருசிக்க முடியாது. அதை ரசிச்சு மனதால ரசிச்சதுக்கு அப்புறம் தான் உடல் அதுக்கு தயாராகுது. அப்போ உடலால நம்ம குற்றம் பண்ணல. முதல்ல குற்றமே எண்ணத்தால தான் பண்றோம். குற்றமோ இல்லை பாவமோ புண்ணியமோ எண்ணத்தால தான் முதல்ல ஆரம்பம். அதான் எண்ணங்களை நினைவுகளை என்கிட்ட கொடுத்துங்கிறாரு கிருஷ்ணர். உனக்கு தான் நினைக்க தெரியலையே. அப்போ எண்ணங்களை நம்ம கிருஷ்ணர்கிட்ட கொடுக்க முடியாததுல தான் பக்தி தொண்டு இல்லாம பாவியாகவோ புண்ணியசாலியாவோ ஆகிறோம். இந்த பக்தி தொண்டை யாராவது தரணுமா என்ன? ஏற்கனவே இருக்கிறத இழப்பண்றதுக்கு தான் ஆள் வேணும். அந்த ஆள் பக்தி தொண்டை உங்ககிட்ட இருந்து இழ பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க தான் இழ பண்றாங்க. எப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறத உனக்கு ஞாபகப்படுத்துறாங்க. நீ தான் உனக்குள்ள இருக்கக்கூடிய பக்தி தொண்டை இழ பண்ணணும். உனக்கு உன்னோட ஜீவன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பக்திக்கான புத்திய அந்த உணர்வை அடையாளப்படுத்த அந்த பக்திக்கான உபகரணங்கள் அப்படிங்கிறது என்னது? புலனடக்கம், பெரியோர்கள் சொல்லுக்கு இணக்கம், 4 கிழமை பார்க்காம எந்த நேரத்திலையும் நம்மளை நாம பக்தனாக்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. அதெல்லாம் உபகரணங்களா இருக்கும். அதை கொடுக்கறதுக்கு வந்திருப்பாங்க அவங்க. அந்த உபகரணத்தை அவங்க நம்மகிட்ட கொடுக்கலைன்னாலும் அவங்க அதை கடைபிடிக்கும் போது, இப்போ நீங்க அதை கடைபிடிச்சிங்கன்னா நான் உங்க பின்னால வந்தேன்னா நீங்க எனக்கு அதுக்கு உபகரணங்களை உங்களை பார்த்து நானும் அந்த உபகரணங்களை எடுத்துக்கிட்டேன். அது பொதுவா இருக்கு. அப்படிதானே? ஒருத்தரோட பக்தி செயலை பார்த்து அந்த செயலுக்கான அவங்களுடைய புலனடக்கமும் மன அடக்கமும் இணக்கமும் பெரியவங்களுக்கான இணக்கமும் அது உபகரணமா இருக்குது. அவங்க பக்தி தொண்டை இழ பண்ணிட்டாங்க. அவங்க கூட நம்ம சேர்ந்ததுனால அதே உபகரணங்கள் நமக்கும் கிடைச்சிருச்சு. அதை நம்ம எடுத்தோம், பக்தி தொண்டை கொண்டு வந்திருக்கோம். அதுல நாம அதை பத்திரமா வளர்க்கிறோமோ அல்லது வளர்க்க முடியலைன்னாலும் அது நம்ம இதுதான், நம்ம கிட்ட தான் இருக்குதுன்னு அதை பத்திரமா பாதுகாக்கிறோமோ. எப்படி பாதுகாத்தாலும் அது வளரத்தான் செய்யும். பாதுகாக்கிறதுங்கிறது என்னது? மீண்டும் பக்தி தொண்டை ஆழத்துக்கு புதைக்கக்கூடிய அந்த எண்ணங்களால புலநோக்க பொருட்களை தொடர்ந்து சிந்திச்சு உடலையோ மனதையோ இந்திரியங்களையோ மீண்டும் மீண்டும் அந்த தற்காலிகமான சுகபோகங்களுக்கு செலவழிக்கிறதுன்னா பாதுகாக்க விட்டுட்டோம். பக்தி தொண்டை பாதுகாக்காம பழையபடி அடி ஆழத்துக்கு போற மாதிரி விட்டுட்டோம். அப்படி போயிருச்சு அப்படின்னா திரும்ப வருமா? திரும்ப வரும். பழையபடி யாராவது ஒரு பக்தர்கள் அந்த மன அடக்கம், வேத இலக்கியங்களில் ஒரு இணக்கம், பெரியவங்க சொல்லுக்கு இணக்கம், அந்த பக்திக்கான புத்தி, அந்த சுப வேலை அசுப வேலை பார்த்து தன்னை தூய்மைப்படுத்திக்கிட்டு போய் இறங்குறது. அப்போ பழையபடி பக்தி தொண்டு மேல் எழும்பி வரத்தான் செய்யும். அந்த பக்தி தொண்டு அவன் பாவியா இருக்கிறானா புண்ணியசாலியா இருக்கிறானுங்கிறது பிரச்சனை இல்லை. பக்தி தொண்டு இல்லாதப்போ தான் அவன் பாவியாவோ புண்ணியசாலியாவோ ஆவான். ஆனா பக்தி தொண்டை இழ பண்ணியாச்சு அப்படின்னா அவன் பாவியாகவும் இருந்தாலும் சரி புண்ணியசாலியா இருந்தாலும் சரி அது பிரச்சனையா, அது அவனுக்கு ஒரு உபயோகமும் இல்லை. பக்தி தொண்டை கைப்பிடிக்காத வரைக்கும்தான் பாவியாகவோ புண்ணியசாலியாகவோ இருக்க முடியும். பக்தி தொண்டை இழ பண்ணியாச்சா எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய புண்ணியசாலியா இருந்தாலும் சரி அது உனக்கு பயன்படாது. புரியுதா? அப்ப நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போதே நமது ருசி நமக்கு தெரிஞ்சுதான் செய்யறோம். அப்பவே பாவ செயலுக்கான அடிப்படை ஆரம்பமாயிருச்சு.
அது எப்படி புண்ணியமா மாறும்? இந்த மாதிரியான சுவையை நேர்த்தியானதாகவும் திருத்தமானதாகவும் அருமையானதாகவும் நல்ல பலம் தரக்கூடியதாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் நான் நினைக்கிறேன். அதனால இதை நான் ரசிக்கிறேன், ருசிக்கிறேன். அந்த ருசி எனக்கு தெரிஞ்சது, அதை நான் எனக்கு பிடிச்சதை என் கிருஷ்ணனுக்கு நான் கொடுக்க போறேன். அதுக்காக இதை சமைக்க போறேங்கும் போது அது புண்ணிய செயலா மாறி, அதே புண்ணிய செயல் அதே அர்ப்பணிப்பு உணர்வோட பகவானுக்கு செஞ்சு ஆச்சாரியர்கள், அதாவது புலநடக்கத்துக்கும் பெரியவங்க சொன்ன சொல்லுக்கு இணக்கத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கு கொண்டு போய் வைக்கிற அந்த தூய்மையான செயலில் போகும்போது அர்ப்பணிப்பு உணர்வு வளரும் போது அது பக்தியா மாறும். புண்ணிய செயல் பக்தியா மாறி, பாவ செயல் தான் முதல்ல ஆரம்பிச்சது. நமக்குன்னு நாம ருசிக்க ஆரம்பிக்கும் போது பாவ செயல் ஆகுது. யாராவது ஒருத்தர் ஆஹா நீ கிருஷ்ணனுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டியா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னு வை, ஒரு பக்தனுடைய, அதுக்கு தான் ஒரு பக்தனுடைய சகவாசத்துல இருக்கணுங்கிறது. ஒரு ஆச்சாரியனுடைய தொடர்புல இருந்து, சத்சங்க தொடர்புல இருந்து நாம விலகாம இருக்கணும். ஏன்னா நாம நிச்சயமா நல்ல விதமா யோசிக்க மாட்டோம். கண்டிப்பா நமது உடல் ரீதியா மன ரீதியா நமக்கு அறிமுகமான அந்த சுகபோகங்கள்ல தான் இயல்பாகவே குழந்தை பந்து விளையாட்டு பொருள்களை விரும்புற மாதிரி தான் இருப்போம். அதே செயலை அதே என்ன போக்க வண்ணத்தை மாத்துறாங்க பாரு, பக்தி உணர்வா மாத்துறாங்க பாரு, அவங்க தான் பக்தர்கள். அவங்க சகவாசம் இருந்துச்சு அப்படின்னா நமது பாவ செயல்கள் கூட புண்ணிய செயல்களா மாறிடும். மாத்திடுற வல்லமை அந்த பக்தர்களுக்கு உண்டு, முழுமையான பக்தர்களுக்கு. அப்படித்தான் நம்ம பக்தி தொண்டை பண்ணி நம்ம கையில கொடுத்துருக்குறாங்க. நம்ம இன்னும் பராமரிக்கல. எப்படி பராமரிக்கிறோம்? ஏதோ பராமரிக்கிறோம். அது பட்டும் போகல, கெட்டும் போகல, விருத்தியும் ஆகல. நான் என்னை பத்தி நினைச்சு சொன்னேன், உங்களை சொல்லலை. நீங்க விருத்தி நல்லபடியா பக்தி பயிரை வளர்க்கிறவர்களா இருப்பீங்க, அதை நான் குறை சொல்ல முடியாது, தெரியாது எனக்கு. நான் என்ன நினைச்சு சொன்னேன். அப்போ எப்போ பக்தி தொண்டை அபராதம் ஆகுது அப்படின்னா, இந்த பக்தி தொண்டுக்கு வந்தவங்களை பக்தி தொண்டுல தன்னை காப்பாற்றி கொண்டவர்கள், பாவத்திலிருந்து புண்ணியத்திலிருந்து காப்பாற்றி கொண்டவர்கள், அவங்களுக்கும் சொந்த பந்தம் இருக்கும்ல, மனைவி, பிள்ளைகள், கணவர், மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, ஆசிரியர்கள், முதலாளிகள், வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகள், அல்லது பொதுவான தேசத்துக்கு அரசாங்க ஊழியர்கள், அவங்கக்கிட்ட யாராவது ஒருத்தருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டோ அவங்கள்ட்டோடைய இணக்கமோ, அல்லது நாமளே கூட ஒரு அதிகாரியாக இருந்து பாமர மக்களுக்கு வேலை செய்கிறதா இருந்தாலோ, எப்படி பார்த்தாலும் இந்த உலகியல் ஜட வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். இந்த சொந்த பந்தம் இல்லாம யாரும் இருக்க முடியாது. எப்படி சேர்ந்து தானே வாழ்றோம். அப்ப இவங்க எல்லாரும் இருக்கிறது, இவங்கள ஒவ்வொருத்தருடைய விமர்சனம் யாருக்கிட்டையும் அன்பா இல்லாம, ஒருத்தர் சொல்லுவாங்க அவன் எப்போ பார்த்தாலும் சிடுசிடுன்னு விழுவாம்பாங்க, ஒருத்தர் அவன் என்ன கேட்டாலும் கொடுப்பாம்பாங்க, ரொம்ப பிரியமானவன் சொன்னபடி கேட்பாம்பாங்க, அவன் என்ன சும்மா சாமி சாமின்னு அலைஞ்சிக்கிட்டு நம்ம தேவையான நேரத்துக்கு வரமாட்டேங்க, நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேங்க, எப்போ பார்த்தாலும் சாமி கோயில்னுக்கிட்டீங்க, யாரா அவன் பிழைக்க தெரியாதவன் வெட்டி பயிலு அப்படின்னு திட்டுவாங்க. இந்த உபத்திரத்துல நாமளும் ஒவ்வொருத்தனை அவன் பாரு பகவானை பற்றி பெருசா நினைக்காம, பகவானுடைய செய்தியை கேட்காம, பக்தி சங்கத்துல சேராம, ஆரத்தி நேரத்துல அங்க போறேன் இங்க போறேன், நான் வேலையை பார்க்க போறேன், நான் கடமை ஆற்ற போறேன்னு சொல்லிட்டு வீணா போன வேலையில தன்னை பொழுதையும் புத்தியவும் செலவழிக்கிறான் பாரு அப்படின்னு குடும்பத்தை விட்டு போட்டு அப்படின்னு பக்தி பண்ண வேண்டியது இருக்கு. முதல்ல குடும்பத்தை பாரியா அப்படிம்பாங்க. இப்படி எல்லாம் நிறைய விமர்சனங்கள் இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கெல்லாம் நம்ம பக்தி தொண்டை அவன் காயப்படுத்துற நிலைமையில நாமளே அதை வெளியில கொண்டு காயப்படுத்துற நிலைமையில நம்ம அதை வச்சுக்கிறோம். இப்படியெல்லாம் ஏச்சும் பேச்சும் பக்தி தொண்டால கிடைச்சதுன்னா அப்ப பக்தி தொண்டை நம்ம பராமரிக்கலன்னு தானே அர்த்தம். பாதுகாக்கல இல்லை. கையில பிடிச்சிட்டு போறீங்க உங்க குழந்தைய, போற வழியில நாய் குலைக்குது, குழந்தை பயப்படுது,
ஒரு போக்கிரி திருன்னு ஓடி வந்து குழந்தைகிட்ட பாய் அப்படிங்கிறான். அப்பவும் பேசாம அவன் அப்படித்தான் இருப்பான், வந்துரு, அது அப்படித்தான் குலைக்கும், பயப்படாத. இப்படியே சொல்லி கூட்டிட்டு போனோம்னா நீ குழந்தைய எங்க பத்திரமா கூட்டிட்டு போற? அது எதெல்லாமோ பார்த்து பயப்படுது, எதெல்லாமோ அதை நோக்கி வருது. யாரோ ஒருத்தங்க வாசத்தொழிக்கிறேன்ட்டு வேகமா தண்ணியை ஊத்துறாங்க, குழந்தை மேல தெறிக்குது, குழந்தை சினுங்குது, அழுவுது. பத்திரமா கூட்டிட்டு போக தெரியல. அப்ப பக்தி தொண்டை பராமரிக்க முடியாம காயங்கள் என்னவோ வெளியில இருந்து தான் வருது. ஆனா காயப்படுற நிலைமையில தான் நம்ம பக்தி குழந்தைய அழைச்சிட்டு போறோம். பக்தி பயிரை பத்திரமா பாதுகாக்கல, அப்படித்தானே? அப்போ ஒவ்வொரு செயல்லையும் பக்தி தொண்டை பாதுகாக்கிற கவனம் பக்தர்களுடைய சகவாசம் இருந்துச்சுன்னா வரும். நேர்மையா அவங்க நமது கவனம் இல்லாம செய்யற செயலை கூட அதுல உன்னோட பக்தி அதுல இருக்குது பாரு, அதுல மிளிருது அப்படிங்கிறத சுட்டி காட்டுனா அப்பதான் நமக்கே தெரியும். நம்மளை போய் பக்தன்னு சொல்றாங்க, நமது செயலை போய் பக்தி செயல்னு சொல்றாங்க. ஆனா மற்ற விமர்சகர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. பக்தி தொண்டு அடையாளப்படுத்தாதவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. பக்தர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. நமது எந்த செயலையும் பக்தியாவே சொல்லிடுவாங்க. அவங்க பொய் சொல்லி நம்மளை ஏமாத்தி பக்தி தொண்டை வளர்க்க வைக்கிறாங்களா? இல்லை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செயலுக்கு பின்னால இருக்கக்கூடிய உணர்வை அவங்க தெரிஞ்சு பக்தி தான் பண்ற நீ அப்படின்னு நமக்கு பாராட்டி நம்மளை கொண்டாடுவாங்க. அது அவங்க தூய பக்தர்களுடைய இயல்பு. அது பக்திங்கிற அந்த ஒரு வெளிச்சம் ஜீவனுடைய எந்த அடி ஆழத்துல இருளுக்குள்ள கிடந்தாலும், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை எப்ப ஏற்பட்ட நிலைமையில இருந்தாலும் வாரி எடுத்து அணைச்சி சுத்தம் பண்ணி தன்னோட சேர்த்துக்குவாளோ, அது மாதிரி ஒரு தாய்மை உள்ளத்தோட அந்த பக்தர்கள் நம்ம கூட இருப்பாங்க. அவங்க கடிந்து பேசினாலும் சரி, கருணையோட நடந்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே நமக்காகத்தான். அவங்க சுகப்படணுங்கிறதுக்காக கிடையாது. ஆக ஒரு சமைக்க ஆரம்பிக்கிறதுலயே தொடங்குற பாவ புண்ணியங்கள், புண்ணியமாவோ பாவமாவோ மாறி மாறி எப்படியோ நடக்க ஆரம்பிக்கும் போது, அப்போ பாவிகள் புண்ணியசாலிகள் அப்படின்னு எல்லாம் பிரிச்சு சொல்லாம ஒட்டுமொத்த பேருமே பாவிகள் தான். பக்தி தொண்டை இழப்பண்ண தெரியாத, பக்தி தொண்டை நமக்கு வழங்கக்கூடியவங்க மேல நமக்கு மரியாதையும் இணக்கமும் இல்லாம இருக்கிற வரைக்கும் நம்ம பாவிகள் தான். நமக்காக நம்ம வாழ்ற வரைக்கும் பாவிகள் தான். நமது குடும்பத்துக்காக, கர்ம பந்தத்துக்காக, நாட்டுக்காக அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பகவானுக்காகங்கிறது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு காக வாழும்போது பாவிகள் தான். பகவானுக்காகங்கிறதுலயும் ஏமாற்று வித்தையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும்ல. நம்ம விருப்பப்படி வாழ்ந்துக்கிட்டு உங்ககிட்ட பாராட்டு வாங்கணும், நான் உன்னை பாராட்டணுங்கிறதுக்காக அப்படி சொல்லி பக்தி தொண்டையும் பகவானையே ஏமாத்துற வேலையும் செய்வோம்ல. அதை அப்ப கேட்டா பகவானுக்காக, பகவானுக்காகவா அப்படியே நம்பிக்கலாம்ல. இப்போ வந்திருக்கோம் பகவானுக்காக. நான்லாம் பகவானுக்காக வரலப்பா, உங்களுக்காக தான் வந்தேன். பக்தர்களுடைய பார்வை பட்டுச்சுன்னா ஏதோ இவங்களை சாக்கு வச்சு நாமளும் கொஞ்சம் பக்தனா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு தான் உங்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் கூப்பிட்டானேங்கிறதுக்காக நீங்க வந்திருந்தீங்கன்னா அது உங்களுடைய பரந்த மனசு, இலகின மனசு, இறக்கப்படுற மனசு வந்திருக்கிறீங்க. நம்மெல்லாம் பக்தி தொண்டர்களா நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதுக்கு நமக்கு குரு எப்படியோ ஒரு வழியை காட்டி இதில் கொஞ்சம் முன்னேறி வாங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏதோ முன்ன பின்ன மேய்க்கிறவனுக்கு முன்னால் போகிற வெள்ளாடு மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆளுக்கு ஒரு திசையில் தான் மேயிறோம். அவன் ஹாய் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அப்படின்ட்டுக்கிட்டு வந்துடுறோம். மற்ற நேரத்தில் அங்கிட்டு போய் இந்த வெள்ளாடு எருக்கஞ்செடியை கடிக்குது, அந்த வெள்ளாடு புளிய மரத்தில் தாவுது, இந்த வெள்ளாடு வேலியை தாண்டி இதுக்குள்ளே போகுது. ஒவ்வொரு வெள்ளாடும் ஒவ்வொரு மாதிரி தெரியுது, அப்படிதானே? ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நந்த மகாராஜா நதியில் நீராட இறங்கின வேலை எப்படிப்பட்ட வேலைன்னு தெரியாமல் இறங்கின மாதிரி நாமளும்
வேலை கால நேரம் தெரியாம நமக்கு கிடைச்ச நேரத்துல இறங்குறோம். இதுல கைது பண்ணப்படுகிறோமா, பகவானால் காப்பாற்றப்படுகிறோமான்னு தெரியாது. ஆனா எப்படி இருந்தாலும் பகவானுடைய ஏவலாட்கள் நம்மளை கைதே பண்ணினாலும் மகிழ்ச்சி தான். ஏன்னா பகவானுடைய லீலையில் நம்மளும் பங்கெடுத்துக்கிறோம். அப்படிதான் அர்த்தம். பகவான் கூட இருந்து கூட தான் விளையாட போறோம். ஒரு அசுரன் வர்றான், பகவானுக்கிட்ட கூட சேர்ந்து விளையாட தொடங்குறான். தோற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களை தோல்ல சுமந்துட்டு போகணும் அப்படின்னு கிருஷ்ணரே ஏற்பாடு பண்றாரு. அசுரனை தோற்று போக வச்சு அவன் தோல்ல ஏறிட்டு போறாரு. அவன் விரும்பினது அதுதான், இவனை இப்படியே கடத்தி கொண்டு போய் கொன்றுவோம்னு. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணனை கூட்டிட்டு போய் நம்மளும் நொங்கு எடுத்துருவோம் அப்படின்னு தான் கிருஷ்ணனை தூக்கிட்டு போக, திருடிட்டு போக முயற்சி பண்றோம். அவன் வெற்றி பெற்று நம்ம தோல்வி அடைஞ்ச மாதிரியும், நம்ம தோல்விக்கு தண்டனையா பகவானை தூக்கி தோல்ல வச்சுட்டு போற மாதிரியும், அப்படியே பகவானை களவாண்டிட்டே ஓடிடுற மாதிரியும் நாம நினைச்சுக்கிட்டோம். அப்படித்தான் களவாண்டிட்டு நாமளும் பக்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். பகவானை களவாங்கிறதுக்கு வந்தவன், பிள்ளைய கடத்திட்டு போக வந்தவன், யார் பிள்ளையா நீ வாட்டு கடத்திட்டு போற அப்படின்னு கேட்ட, இது என் பிள்ளை தான்டா அப்படின்னு. இல்ல இந்த ஆளை எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சுன்னா, சும்மா தெரியாதுன்னு கோபத்தில் சொல்லுது, நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன், இது என் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிற மாதிரி கிருஷ்ணனை கடத்திட்டு போக பார்க்குறோம். நம்மளும் பக்தர்கள்னு சொல்லிக்கிறோம். எதுக்குடா கடத்திட்டு போற ஊராம் பிள்ளைய அப்படின்னு கேட்டா, அப்படியே கடத்திட்டு போனோம்னா அந்த பிள்ளைக்கு சொந்தக்காரங்க கிட்ட இருந்து வேணுங்கிறதெல்லாம் பிடுங்கிக்கலாம்ல. இந்த பிள்ளைக்கு சொந்தக்கார யார் இருக்கா? குபேரன் இருக்கான், சிவபெருமான் இருக்கான், பார்வதி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இந்த பிள்ளைய கொண்டு கடத்தி வச்சுட்டு, பிரம்மா உனக்கு இந்த பிள்ளை வேணும்னா எனக்கு நீ இதை கொடு, நாலுதல பிரம்மா. அது கிரகாதிபதிகளே ஒழுங்கா கிருஷ்ணன் வேணுமா, நான் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன், எனக்கு சொன்னபடி கேட்டேன்னா நான் உனக்கு கிருஷ்ணனை தாரேன். எப்படி இருக்கு? அப்படியாவது கடத்திட்டு வர்றமா அவனை, அதுக்கும் துப்பு இல்லை. அப்புறம் ஏன் அப்படிலாம் அப்படி கூட செய்ய முடியல நம்மளால அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க களவாணிகள்லாம் நம்மளை களவாணிட்டாங்க. அப்புறம் என்கிட்ட நம்ம கிருஷ்ணனை களவாங்கிறது. நம்ம கிட்ட இருக்கிற களவாணிகள்லாம், நான் என் வேலை என்ன, என் திறமை என்ன, நான் கிருஷ்ணனுக்காக பாடுபடுறேன், எப்படியெல்லாம் தற்பெருமை. நான் வந்தேன் தற்செயலா, பசிக்குதுன்னு தான் வந்தேன் உன் வீட்டுக்கு, தண்ணி குடிப்போம், சாப்பிட வைப்போம். இந்நேரம் அந்த பிள்ளை ஏதாவது காலையிலேயே பூரி சுட போறேன்னு சொன்னான் நேற்று. இப்போ போனோம்னா பூரி எதுவும் கிடைச்சாதான் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு இந்த பக்கம் தற்செயலாக வந்தேன், உன்னை பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன், நீ அப்படின்னு உன் மேலே பாசமாக அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. என்ன பூரியை காணோம், சாப்பிட சொல்லாமல் இருக்கா அப்படின்னா, அது செய்யணும்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே எங்கள் பாப்பா எங்கள் வீட்டுக்காரரு சும்மா எண்ணெயில் பொரிச்ச உணவெல்லாம் வேண்டாம், பொங்கல் வையின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் கொஞ்சோண்டு பொங்கல் வச்சு ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு கழுகிட்டு இப்போ தான் உட்காந்துருக்கோம், கிருஷ்ணனுக்கு பழம் கொடுத்துட்டோம், அவ்வளோதான். அப்புறம் என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இல்லை சும்மா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலாம்னு. பூரி போச்சே அப்படின்ட்டு வந்துட்டு நான் உன் மேலே பாசமாக வந்த மாதிரி உன்னை ஏமாத்தினா என்ன அர்த்தம் இல்லையா? இந்த மாதிரி பல களவாணிகளை நம்ம வச்சிருக்கோம். இந்த களவாணிகள்லாம் நம்மளை களவாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தண்ணியில இழந்து போய் தான் திரியிறோம், அகங்காரத்துலையும் ஆணவத்திலையும். இதெல்லாம் கிருஷ்ணனுக்காக உனக்காகன்னு சொல்லி கிருஷ்ணனையும் ஏமாத்திக்கலாம், உங்களையும் ஏமாத்திக்கலாம். ஏமாந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு, ஐயோ பாவம் அவன் நேற்று பூரியை நினைச்சுதான் வந்திருப்பான் போல, அவன் தேடி சட்டிமானியை முழிச்சு பார்க்கும்போதே நினைச்சேன் அப்படின்னு நீயும் கண்டுபிடிச்சுதான் இருப்ப, கிருஷ்ணனும் கண்டுபிடிச்சுதான் இருப்பான். இவன் பக்திக்கு வரல, இவன் நம்மளை இப்படித்தான் கலவாங்கத்தான் வந்திருக்கான், பாவம் அவனையே பறி கொடுத்துட்டு வந்திருக்கான், புலன்களுக்கோ உடலுக்கோ விதிக்கோ கர்மாவுக்கோ பறி கொடுத்துட்டு வந்திருக்கான். இவன் எங்க நம்மளை திருட போறியான் அப்படின்னு பகவானும் பேசாம இருப்பான், நீயும் பேசாம இருப்ப. ஆனா தெரியும் உங்களுக்கு இவன் திருட்டு சும்மாதான் வந்திருக்காங்க. இப்படி பகவானை களவாங்க கூட முடியல நம்மளால. ஏதாவது ஒரு வகையில நல்லா யோசிச்சு பார்க்கலாம்ல, அவனை எப்படி களவாங்கலாம்னு பக்காவா பிளான் பண்ண வேண்டாமா? அப்படி பண்றதுக்கு கூட அறிவும் தகுதியும் இல்லாம எவ்வளவு திருப்தியா தெனாவட்டா
தெம்பா தெரிகிறோம் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு. அப்போ இவர் சொல்றாரு, பாவிகளிலெல்லாம் பெரும் பாவியாக நீ கருதப்பட்டாலும் கூட, அல்லது மிக மோசமான முறையில் செயலாற்றுபவனாயினும் கூட அவனையும் பக்தனாவே மதிக்கணும்னு சொல்றாரு. பாவிகள்லாம் பெரும்பாவியாக கருதப்பட்டாலும் நீ இந்த ஞானப்படகுல ஏறுறதுனால நீ ஒண்ணு கெட்டிக்காரன் நல்லவன் தான் அப்படின்னு பகவான் சொல்றாரு கீதையில. அப்படியெல்லாம் சொல்றாருன்னு சொன்னா அர்ஜுனனைத்தான் சொல்றாரு, இல்ல நம்மளையும் சொல்றாரு, நமக்கும் தான் அந்த வார்த்தை உண்டு பலிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏத்துக்கிட்டோம்னாலுமே கூட அந்த தகுதியில நம்ம எந்த அளவுக்கு நம்மளை அந்த தகுதிக்கு ஆளாக்கிக்கிட்டோம்ங்கிறதையாவது நம்ம யோசிக்க வேணாமா? நம்மளை நாம எந்த அளவுல நேசிக்கிறோமோ, எந்த அளவுல தூய்மையா பார்க்கிறோமோ, புலன்கள்ல ஈடுபடுறதோ, அது புலனை விட்டு விலகி இருக்கிறதுலையோ எல்லாத்துலேயும் ஒரு அறிவுபூர்வமான செயலாற்றல் இருக்கணும். எதையும் உதாசீனம் பண்ணக்கூடாது. நமக்கு கொடுத்த புலன்களோ புத்தியோ எல்லாமே நமக்கு உதவிக்கு தான் கொடுத்துருக்கே தவிர உபத்திரவத்துக்கு கொடுக்கல. அதை உபத்திரவம்னு நினைச்சு தூக்கி தூர போடுறதும் தப்பு. அதுதான் நமக்கு பகவானை கொடுத்த உதவின்னு சொல்லிட்டு பகவானுக்காகன்னு சொல்லிட்டு நாமளே கண்ட செயல்களில் ஈடுபட்டுட்டு அதை பகவானுக்காகன்னு நம்மளையும் ஏமாத்திக்கிட்டு பகவான்கிட்ட ஏமாறுறதும் தப்பு. ஆச்சாரியனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படுகிறது முடியாதுன்னு சொல்றதை விட அதை நம்மளால இயலாம இருந்துக்கிட்டு நம்ம ஆச்சாரியனுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் வாழ்றோம்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அவன்கிட்ட கேட்காம அவன் சொல்றதுக்கு இணங்காம இருந்துக்கிட்டே அவர் சொல்லுவாரு, யார் செய்ய இப்ப வேண்டாம், அப்புறம் அவர் கேட்கும்போது கொடுப்போம் அப்படின்னு பல விஷயங்கள்ல இருந்து நம்ம விருப்பப்படிதான் ஆச்சாரியனையும் கையாளுறோம், பகவானையும் அப்படித்தான் கையாளுறோம். அதனால பகவான் இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, பகவானுடைய நாமத்தை பாவிகள் பகவானுடைய நாமத்தை ஒரு முறை ஜெபித்தால் அப்படின்னா ஹரே கிருஷ்ணன் ஒரு தடவை இல்லை, ஒரு முறைங்கிறது ஒரே ஒரு 108 மாலை இருக்கிற மணிகள் கொண்ட ஒரு மாலையில ஒரு 108 பகவான் நாமத்தை ஜபம் பண்ணிட்டு ஆச்சாரிய வணக்கம் சொல்லிட்டு அதே மாதிரி 16 மாலை குறைந்த அளவுக்கு அப்படி பண்ணினா ஒரே ஒரு முறைன்னு அர்த்தம். நீ ஹரே கிருஷ்ணான்னு சொன்னோன்னா நான் ஒரு தடவை சொல்லிட்டேன் என் பாவம்லாம் போயிடுச்சு, அந்த கதையெல்லாம் கிடையாது. நீ 16 மாலை பண்றியா கேட்டாங்க, எப்ப நாமம் எப்படி சொல்லணும், எத்தனை முறை சொல்லணும்னு, அதெல்லாம் கிடையாது. நீ உன்னோட ஜீவனுடைய தூய்மைக்கு எவ்வளவு வேணாலும் சொல்லலான்றாரு. நான் எத்தனை இட்லி சாப்பிடணும்னு கேட்டா அது இஷ்டம், அவன் பசிக்கிட்டு தகுந்த மாதிரி சாப்பிடு. அந்த நேரம் 8 இட்லி தின்னுட்ட, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா அப்ப இல்லாத சட்னி இப்ப இருக்கு, இன்னொரு 4 இட்லி சாப்பிடுவோம். அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா மணக்க சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் சாப்பாடு விதவிதமா இருக்குது, சாப்பிடுவோம். அப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தா குளிர்பானங்களோ இல்லை சுட சுட உஷ்ணமான நல்ல இனிப்பான பானங்களோ பதார்த்தங்களோ பொரித்த உணவு வகைகள் முறுக்கு அதிரசம் எல்லாம் சாயந்தரம் அப்படியே நிவேதனம் நம்ம கிருஷ்ண முன்னால் இருக்கு, ஆஹா இப்போ புது பிரசாதம் சாப்பிடுவோம். போதும்னு எப்ப சொல்லுவ? செத்தாலும் வாயில 4 அரிசியை திங்க முடியாதுன்னாலும் கூட போடுறாங்க, அப்புறம் போதும்னு சொல்லுவோம். சோத்தைத்தான் நம்ம போதும்னு சொல்லுவோம்னு எத்தனை மேதாவி பெணா தெரியும். எங்கடா நீ விடுவ? போதும்னு எதை சொல்லுவ? எதையுமே சொல்ல மாட்டோம். தூக்கி போட்டு 4 மீதி மிதிச்சா போதும் போ. சவுக்கால 21 கசையடி, 25 கசையடி கொடுத்துட்ட, இப்ப 21ங்க. அவன் அடிக்கிறேன்னு சொல்லுவான், 18 தான் அடிச்சிருக்கேன், இன்னும் அடிக்க வேண்டியது இருக்குமா? போதும்டா 21 ஆயிடுச்சப்பா. அவர் சொன்னது 21 கசையடி தானே சொன்னாரு. யமராஜன் எங்க இருந்து பேசுறியா? உள்ள போனது வெளியே போக முடியாம வயிற்றுல திணறிக்கிட்டு இருக்கும் போது யமராஜன் சொல்லுவான், எத்தனை அடி அடிக்க, என்னென்னத்தெல்லாம் உள்ளதுன்னா நாக்க சொல்லிட்டி கடவாய் நக்கி உள்ளதல்னா அது வெளியே வர மாட்டேங்குது. இப்போ யமராஜன் கேட்ட பூட்டிட்டியா, இல்லாட்டி குண்டக்க மண்டக்க திறந்து விட்டு புடுங்கி விட்டுட்டியா, என்ன பண்ணுவ? எங்க நீ கொண்டாட்டம்? என்ன திமிரு, என்ன நாணவம்? கூடவே இருக்கான் ஏம.
இன்புட்டில் இல்லை, கேட்டில் வா 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 உள்ள வா இங்கே வா அப்படின்னு வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டு கூப்பிடுறியா, புத்தியில் இருந்துக்கிட்டு கூப்பிடுறியா, வா 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 உள்ள வா. இப்போ தானே நான் சீடை தின்னேன், அதுக்குள்ளே அல்வா கேட்கும். பார்க்குறதெல்லாம் கேட்டால் பிரசாதம். பிரசாதமா உனக்கா பகவானா கொடுக்காரு? எப்படி நீ ஏமாறுற? நீ உன்னை களவு கொடுத்துட்ட, கிருஷ்ணனை களை வாங்க போறேன்னு சொல்லி உன்னை களவு கொடுத்துட்ட. அங்கே இருக்கிற நிவேதனை, அவனுக்கு நிவேதனை எவனோ பண்ணியிருக்கான், பிரசாதம் பார்த்த உடனே விநியோகம் பண்ண போறியான். அவன் கர்மா அது, அவன் கிருஷ்ண பக்தர்களுக்கு கொடுக்குறேன்னு. மகாமந்திரத்தை நமக்கு கொடுத்தவனும் சரி, கிருஷ்ணன் முன்னால் நிவேதனம் பண்ண பிரசாதத்தை நமக்கு கொடுக்குறவனும் சரி, கொடுக்குறவனை பொறுத்து தான் அந்த மகாமந்திரமும் ஆகட்டும், இந்த பதார்த்தம் பிரசாதமாகட்டும். பதார்த்தம் தான் சொல்லணும், பிரசாதம்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் வாங்கி தின்னுட்டு நம்மளை களவு கொடுத்ததே தெரியாம பகவானுக்காக பக்தி தொண்டை வளர்க்குறேன்னா, கொடுக்குறவன் புத்திப்படி தான் நமக்கு வளர்ச்சி. கொடுக்குறவன் மேலே எந்த அபிப்பிராயம் நம்ம வச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான், அந்த கொடுக்குறவனுக்கு நம்ம என்ன மரியாதை தர்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வளர்ச்சியும் வளரும். கொடுக்குறவன் தூய்மையானவனா இருந்தாலும் கூட வாங்கினவன் கொடுக்குறவன் மேலே என்ன மரியாதை வச்சிருக்கிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வளரும். இந்த வண்டியில் ரோஜா பூச்செடிகள்லாம் பிளாஸ்டிக் கவரில் வச்சு விற்றுக்கிட்டு வருவான். அவன்கிட்ட அந்த ரோஜா செடியில் பூவெல்லாம் பூத்துருக்கும், எப்போ பார்த்தாலும் அவன்கிட்ட பூ பூத்துருக்குது. அதை வாங்கி கொண்டு வந்து நம்ம நட்டினோம்னா அந்த பூ புட்டுக்குது, கொஞ்ச நாள் திரும்ப பூக்கவே மாட்டேங்குது. அவன் வச்சிருந்தா சரி, நேற்று வச்சிருந்த செடி தான் இன்னைக்கு வச்சிருக்கானா, அந்த பூ அப்படியே இருக்கு. அது எப்படி அவனுக்கு மட்டும் அப்படி இருக்கு? அது தெரியாது நமக்கு, அது தொழில் ரகசியம். அவன்கிட்ட தான் கேட்கணும். அவன் நீங்க கொண்டு போய் நட்டி தண்ணி ஊற்றினா பூ வளரும் அப்படிமா. எங்க பூ வளர்ந்துச்சு? வரலையே. வேற கண்ணு, இந்த கண்ணை வாங்கிட்டு போங்க, இது நல்லா இருக்கும்பா. அந்த மாதிரி எத்தனையோ குருமார்கள், எத்தனையோ தெய்வத்தை, விதவிதமான தெய்வங்களை நமக்கு வழிகாட்டி விற்பனை பண்றதுக்கு ஏகப்பட்ட ஆச்சாரியர்கள் இருக்காங்கல்ல. எவன்ட்டியாவது வாங்கினவன் எவனாவது பக்தனா இருக்கானான்னு பார்த்தா ஒருத்தனையும் காணோம். தேடித்தான் பார்க்குறோம். ஒருவேளை பக்தி இருக்கிறவங்க கண்ணுக்கு தான் பக்தன் தெரிவானோ என்னமோ. நம்மகிட்ட பக்தி இல்லை, அதனால பக்தனை கண்டுபிடிக்க முடியலையோ என்னமோ தெரியல. ஆனால் ஒருத்தனையும் நமக்கு கண்ணு வேண்டாம், தடவி தடவி கண்டுபிடிக்கிற குருட்டு பயிலுக எத்தனை ரூபான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி வேத இலக்கியங்கள், பாகவதம், பகவத்கீதை, ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கை முறை, அதில் கேட்ட அனுபவம் வச்சு நம்ம தடவி தடவி கூட ஒரு பக்தனை கண்டுபிடிக்கலாம். பக்தி பார்வை தெரியலன்னாலும், அந்த அளவுக்கு குருடனா அந்தகனா இருந்தாலும் கூட, அந்தகனா இருந்த திருதராட்சனுக்கு தானே பகவத்கீதை கிடைச்சது. அதே மாதிரி நாமளும் ஒரு குருடனா இருந்து பக்தி பார்வையால பக்தனை கண்டுபிடிக்க முடியலன்னாலும், இதுகளெல்லாம் துணைக்கி வச்சுக்கிட்டு அளவு ஈடு வச்சு பார்த்தோம்னா பக்தி தெரியும்ல ஓரளவு. அப்படி கூட ஒருத்தனையும் கண்டுபிடிக்க முடியல. இதில் சொன்ன மாதிரி ஒருத்தனையும் காணுமே. ஆச்சாரியன் எனக்கு பக்தனுக்கு அடையாளம் காட்டின என்னோட குரு பக்தி பிரமோத் பூரி கோஸ்வாமி மகாராஜ், அவர் காட்டின மாதிரி ஒருத்தனையும் பார்க்க முடியலையே. என்னே பார்க்க முடியலங்கிறது அப்புறம். எவனையாவது பக்தனை பார்த்தோம்னா குரு மகாராஜ் பிரதிநிதியாக இருந்து அவன் கூட ஒட்டிக்கிட்டோம்னா நம்மளை பக்தனை ஆக்கிடலாம்ங்கிறதுக்காக தானே தேடுறோம், வழிகாட்டி வேணும்னு. அப்படி ஒருத்தனையும் கண்டுபிடிக்க முடியாமல் எப்படி திண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம மொத்த பேருமே பூரி மகாராஜுடைய பிள்ளைங்க தான், நீங்களும் எல்லா மாணவர்களும். ஆனால் நமக்கு கேப்டன் இல்லாத கப்பலில் இருக்கிற மாதிரி, மாலுமி கப்பல் தலைவன் இல்லாத, மாலுமி இல்லாத கப்பலில் இருக்கிற மாதிரி இருக்கிறோமா, திண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் குருமராஜுங்கிற அவருடைய அன்புங்கிற அந்த காற்றால் காப்பாற்றப்பட்டு இருக்கோம். இங்கே போதிய அலைகள் என்னென்னவோ அலமோதத்தான் செய்யுது இருக்குல்ல. அப்போ ஒரு முறை பகவானுடைய நாமத்தைன்னா 16 மாலை பண்ணு, ஒரு தடவையாவது பண்ணு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை, ஒரே ஒரு 16. அப்போ தினசரி சாப்பிட்ற மாதிரி தினசரி ஒவ்வொரு முறை பண்ணிடு. அது புண்ணியத்தை தருதா பாவத்தை தருதாங்கிறது பிரச்சனை இல்லை, அது ரெண்டும் எப்போ இருக்கும். ஏன்னா பகவத்கீதையில் சொன்னபடி
4 விதமான தோஷம் இருக்குது. பதார்த்தம் பண்ணுறது, அதை பறிக்கிறது, வெட்டுறது, நீரில் வேக வைக்கிறது, எண்ணெயில் பொரிக்கிறது, இதெல்லாம் குற்றங்கள் தான். அதான் பகவான் எனக்கு நிவேதனம் பண்ண தேவர்களுக்கோ வாங்கியதை தேவர்களுக்கு கொடுக்காம திங்கிறவன் திருடன்றாரு. அந்த கொடுக்கல் வாங்கல் அந்த முறைப்படி யஜ்யமாக தான் அதை செய்யணும். இறைவனுக்கு நிவேதனம் பண்ணாமல் தனக்காக மட்டுமே சமைப்பவர்கள் பாவத்தையே உண்ணுகிறார்கள்ங்கிறாரு. அது எனக்கு கொடுக்காததுனால அது பாவமாயிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. அந்த பதார்த்தம் உனக்காகத்தான் காய்ச்சிருக்குன்னெல்லாம் காய்க்கலை. கத்தரிக்காய் அது காய்க்கிறது அதனுடைய இயல்பு. அதை வளர்த்தேன் ஒருத்தன் ஒரு விலை கொடுத்துருப்பான். வியாபாரி அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். நம்ம பணம் கொடுத்து நம்ம உழைப்பினால் கிடைக்கக்கூடிய பொருளை கொடுத்து அந்த காயை வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்த உரிமையில் நம்ம அதை அவிக்கிறோம், சிதைக்கிறோம், என்ன வேணாலும் செய்கிறோம், மென்று தின்றோம். ஆனால் அது நமக்காகத்தான் காய்ச்சது அப்படிங்கிறத அதுகிட்டையாவது கேட்க வேண்டாமா? நீ எனக்காகத்தான் வந்த, நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பிள்ளைய ஏலத்துலையா விலைக்கு வாங்கிட்டு வந்தோம்? அந்த பிள்ளைகிட்ட எப்படி பாசமாக இருக்கும்? அதே மாதிரி வாங்கின பதார்த்தத்துக்கிட்ட உன்னை நான் பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறேன். நீ பிறந்ததே பகவானுக்காக தான். அதான உண்மை. எல்லா ஜீவர்களுக்கும் பூமியில் வாய்ப்பு கொடுத்ததே எதுக்கு? பக்தி தொண்டு, இறைவனை தேடி நீ அடைந்து கொள் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அந்த மத்திய லோகத்தில். இல்லைன்னா பாவியா இருந்தோமா, முழுமையான பாவத்தை வச்சிருந்தோம்னா பாவ லோகத்துக்கு போயிருப்போம், புண்ணிய லோகத்துக்கு போயிருப்போம், அல்லது சித்தலோகம் பித்ருலோகம்னு ஏதோ ஒரு லோகத்துக்கு போயிருப்போம். பூமிக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா பகவான்கிட்ட சரணடைகிறதுக்கான வாய்ப்புக்கு தான் பூமிக்கு வந்திருக்கிறோம். அது 84 லட்சத்தில் ஏதோ ஒன்றா இருந்தால் கூட அதுக்கு தெரியாது. நாம் சொல்லலாம், நீ வந்ததே கிருஷ்ணனுக்காகத்தான். அதனால உன்னை நான் கிருஷ்ணனுக்கு, நீ பிறந்ததுக்கான அர்த்தத்தை நான் உனக்கு இப்போ கொடுக்குறேன், நான் உன்னை கிருஷ்ணனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஆஹா அப்படின்னு அந்த பதார்த்தம் மகிழ்ச்சி அடையும். அப்போ நம்ம பாவத்தை உண்ணலை. புரியுதா? ஆனால் பாவத்தையே உண்ணுகிறாள்னு பகவான் சொன்னது அவர் கொடுக்கலைங்கிறதுக்காக பாவம் இல்லை. நீ அந்த இதை படைக்கப்பட்ட, அது பிறந்ததுக்கான காரணம். நீ கிருஷ்ணனுக்காக தான் பிறந்தேன்னு நான் உன்னை கொஞ்சம் வளர்க்குறேன். எப்போ பார்த்தாலும் ஒன்றுட்ட அதையே சொல்கிறேன், நீ கிருஷ்ணனுக்காக தான் பிறந்த, கிருஷ்ணன் தான் ஒன்றைய எனக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்னு நீ பாசம் காட்டி பிள்ளைய வளர்த்தேன்னா அந்த பாசம் உனக்கு ஒன்றையும் வளர்க்கும், உன் குழந்தையும் வளர்க்கும். அப்படி தானே? அதே மாதிரி கத்திரிக்காயோ முருங்கைக்காயோ வாழைக்காயோ இல்லை வேற உனக்கு பிடிச்ச பதார்த்தமோ எதுவாகவும் இருக்கட்டும், நீ உழைப்பை கொடுத்து பணம் கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கிற. எவனோ விளைய வச்சா எங்கேயோ விளைஞ்சுது. ஆனால் எல்லாம் விளைய வச்சவன் மனிதனுடைய செயலால் அது விளையில இல்லை. மனுஷன் வேலை செஞ்சிருப்பான், வித்துட்டு இருப்பான், தண்ணி ஊற்றிருப்பான், முதிர்ந்ததுக்கப்புறம் பறித்து கொண்டு வந்து கொடுத்துருப்பான். அது அவன் உழைப்புக்கான சம்பாவனையாக அவன் வாங்கியிருப்பான், பலனை அனுபவிச்சிருப்பான். ஆனால் அது பிறந்தது, அது கோசோ காய்கறியோ இல்லை ஏதோ ஒன்று, அது பிறந்தது எதுக்கு? பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக்கிறதுக்காக. ஆனால் அதுக்கு பாத்தியதை இல்லாத ஒரு உடலுக்கு வந்துருச்சு. அதுக்கே தெரியல. ஆனால் அதை கொண்டு வந்து நீ பக்திக்காகத்தான் வந்திருக்கிறேன்னு பகவான்கிட்ட நிவேதனம் பண்ண போறேன்னு அதுகிட்ட சொல்லிட்டோம்னா அப்போ பாவம் இருக்காது. ஆனால் நமக்காக அப்படின்னு நாம் அனுபவிக்கும் போது அது சபிக்கும். அதோட சாபம் திங்கிற ஒவ்வொன்றுலையும் நல்லா ருசிச்சு தான் திங்கிறோம். அதோட சாபத்தையும் சேர்த்து தான் வாங்கிக்கிட்டு இருக்க அனுபவிச்சுட்டு. அப்போ பாவின்னு ஒன்றும் தனியாக கிடையாது, எங்கேயோ இதுலேயே ஆரம்பமாகிற பாவின்னா அப்புறம் எவ்வளோ பெரிய பாவத்தெல்லாம் அசால்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி தானே? அதனால ஒரு முறை ஜெபித்தாலும் அவன் பாவியா புண்ணியசாலி இல்லாமல் அவன் பக்தனுக்காக ஆகிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு முழுமையாக கிடைக்கும். அவன் தொடர்ந்து அபியாசம் பயிற்சியினால், பகவத்கீதையில் பகவான் சொல்றாரு, அபியாசத்தினால தொடர்ந்து என்னையே நினைத்து கொண்டு உன்னுடைய கடமை எதுவாக இருந்தாலும் செய், எனக்காக செய், எனக்கு அர்ப்பணமாக செய், உன்னை எல்லா பாவ விளைவிலிருந்து காப்பாத்துறேன் அப்படிங்கிறார். நமக்கு விதவிதமாலாம் செய்ய தெரியாது. ஏன்னா அவ்வளவு பயிற்சியும் இல்லை, அவ்வளவு பக்குவமும் இல்லை. பேசாமல் பகவான் நாமத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம்னா காப்பாற்றப்படலாம். அப்படி காப்பாற்றுற நாமங்களை ஜெயிப்பது பாவ விளைவுகளையும் போக்கி நம்மளை பக்தி தொண்டுக்கு
வேண்டிய வசதிகளை கொடுத்து பண்ணும் பகவான் நாமம். அதுதான் இங்க முக்கியமான முடிவா சொல்றார். जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाचार्य गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे।